ஐயோ இந்த சம்மந்திக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. என்னங்க ஒண்ணுமே புரியல. சம்மந்தி 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 அன்ஷிதானாலே சம்மந்தி சம்மந்தினாலே அன்ஷிதா அப்படின்ற மாதிரி தான் இப்போ கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இன்னைக்கு எபிசோட்கான 4th ப்ரோமோல பாத்தீங்கன்னா அன்ஷிதா வீட்ல இருந்து உள்ள வராங்க. அவங்க பிரதரும் அவங்க அம்மா வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அன்ஷிதா பயங்கரமான கத்தலோட போய் கட்டி பிடிக்கிறாங்க. அது வந்து அவங்க ஃபீலிங்ஸ், அதுல இருந்து குறை சொல்றதுக்கு இல்ல, இருந்தாலும் அவ்வளோ எமோஷன் பயங்கரமா அப்படிலாம் கத்த வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. யோசிச்சு பாருங்களேன், சில பேர் அந்த மாதிரிலாம் பண்றாங்க. அதை பண்ணும்போது என்னடா இது இவ்வளோ மேக்ஸிமமா இருக்கு. ஆக்சுவலா நம்ம 70 நாள் கழிச்சு மீட் பண்றாங்க இல்லன்னு சொல்லல, இருந்தாலும் ஒவ்வொருத்தர் வீட்ல இருந்து வர போறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு இப்படிப்பட்ட எமோஷன் வரணுமா அப்படின்ற மாதிரி லைட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் அன்ஷிதா பத்தி தெரியல, லைட்டா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் போட சொன்னாலே ஹெவியா போடுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா போட வேண்டிய சிச்சுவேஷன், ஏன்னா ஃபேமிலி ரவுண்ட் அப்படின்னும் போது அன்ஷிதா அதெல்லாம் தூக்கி சாப்பிடுவாங்க. எத்தனை சீரியல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்போம் அப்படின்ற மாதிரி தான் பயங்கரமா பாத்தீங்கன்னா அவங்க இறங்கி ஆக்சுவலா அவங்க அழுகுறாங்க. ஃபீலிங்ஸ் நான் இங்க கண்டல் பண்ணலங்க, ஆனா அந்த ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் எப்படி தோணுதுன்னா, இந்த இடத்துல அவங்க அம்மா அப்பா வர போறாங்கன்னு தெரியும், எல்லாரும் ஃபேமிலில இருந்து வர போறாங்கன்னு தெரியும், அந்த எமோஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு லைட்டா தோணுது. ஸோ அதனால தான் சொல்லிட்டேன். எனிவேஸ் இந்த அன்ஷிதா மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தி கூட எது கனெக்ட் பண்ணி காமிக்கிறாங்கன்னா, சம்மந்தின்ற ஒரு மேட்டர்ல பார்த்தீங்கன்னா அன்ஷிதா ஞாபகம் வச்சுக்க முடியும். யோசிச்சு பாருங்களேன், அந்த சம்மந்தி விஷயம் நடக்கிற வரைக்கும் சாச்சனாக்கும் அன்ஷிதாக்கும் ஃபைட் நடந்தது பார்த்தீங்களா, அந்த சண்டை நடக்கிற வரைக்கும் அன்ஷிதாவோட ஒரு கேரக்டர் வீட்டுக்குள்ள இருந்ததே பல பேருக்கு தெரியாது. ஏன்னா அந்த சண்டையில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அன்ஷிதான்ற ஒரு கேரக்டர் வந்து வெளியே எக்ஸ்போஸே ஆனாங்க. அது வரைக்கும் எப்படி தெரியுமா இருப்பாங்க, இந்த குரூப்ல டூப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா ஒழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எப்படி சொல்ற அந்த கேங், அது டீம் கேமா இருந்ததுல, அப்போ அதனால கேர்ள்ஸ் டீம்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆளா இருப்பாங்க, ஆனால் எந்த கேம்லயும் வர மாட்டாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சமைச்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு குக்கு மாதிரி தான் வீட்டுக்குள்ள வச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் அன்ஷிதா வந்து சர்வே ஆயிட்டே இருந்தாங்க. அந்த சம்மந்தின்ற ஒரு விஷயம், சாச்சனா வந்து அந்த சாப்பாட்டுல ஒரு பிரச்சனை மட்டும் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அன்ஷிதான்ற ஒரு கேரக்டர் வெளியே இருக்கிறதே தெரியாம போயிருக்கும். ஆனா யோசிச்சு பாருங்களேன், எப்படி டஃபா கேம் பிளே பண்ண எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. சமைச்சு போட்டுட்டு இருந்த அன்ஷிதா மட்டும் இப்போ வரைக்கும் உள்ள நிக்கிறாங்கன்னா, அப்போ ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. ஆக்சுவலா இப்போ எல்லார் வீட்ல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா யார்கிட்ட இருந்து முரண்பாடு இருக்கு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கேட்பார்ல, இப்போ அன்ஷிதா வீட்ல இருந்து ஆக்சுவலா அன்ஷிதா வீட்ல இருந்து வந்து யார்கிட்ட கேள்வி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாக்குறேன். யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலா மோஸ்ட்லி எல்லாரும் கூடயுமே அன்ஷிதா சண்டை போட்டுருக்காங்க. ஆனா சண்டை போட்டிருந்தாலுமே எல்லாரும் கூடயும் பாத்தீங்கன்னா பேச்சப்பும் ஆயிட்டாங்க. அவங்க இப்போ யாரு கூட முரண்பாடு அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அதிகபட்சம் யாருமே மைண்ட்லேயே வர மாட்டாங்க. அப்படியும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னு ஜாக்லின், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி. ஏன்னா மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அன்ஷிதா வந்து திட்டிருக்காங்க. அது காரணம் அன்ஷிதா பண்ற ரியாக்ஷன் தான். ஓகேங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்தை உள்ள வச்சிட்டு இருக்காங்க. மஞ்சரியை பத்தி பயங்கரமா கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல இப்போ எப்படி சொல்றது, அன்ஷிதா வீட்டுல இருந்து வந்து மஞ்சரியை கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பொறுத்து டோட்டலா தப்பா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணலாம்னா, யாருக்கு வந்து அந்த முரண்பாடு இருக்குன்னு போது கண்டிப்பா அன்ஷிதா கிட்ட தான் சொல்லணும். அவங்க பிரதர் சொல்றாருல, அன்ஷிதா எப்பவுமே இப்படிதாங்க சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஊட்டி விட்டுருவாங்க, இதுதான் அவங்க கேரக்டர், அவங்க நடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிரதர், அது அவங்க கேரக்டரா கூட இருக்கட்டுமே, அந்த கேரக்டர் தப்பு அப்படின்றத இங்க எல்லாருமே சொல்றது. ஆக்சுவலா நீங்க சொல்றது புரியுது. அதாவது இப்போ எப்படி சொல்றது, சௌந்தர்யா வீட்ல இருந்து என்ன சொன்னாங்க, வீட்ல இப்படி இருக்க மாட்டானா, வீட்ல இருக்க மாட்டாவ இப்படி, ஆனா இங்க வந்து பார்த்தா அப்படிதான் இருக்கா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வீட்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ இவர் என்ன சொல்றாரு, வீட்ல எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் தப்பு இதுவும் தப்பு தான். ஏன்னா வீட்லயும் இப்படி இருக்காங்கன்னா அது ரொம்ப தப்பான விஷயம் தான். கோவப்படும் போது பார்த்தீங்கன்னா இப்போ யாரு என்ன அண்ணன் தம்பி யாருமே பார்க்காம அதுக்குன்னு எக்ஸ்ட்ரீமா கோவப்படுறதும் தப்பு தானே. இப்போ அன்ஷிதா பண்றது அதுதான். அவங்க பிரதர் வந்து சொல்றாரு, அவர் நல்ல நோட்ல தான் சொல்றாரு, அவங்க வந்து நடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னதான் நடிக்கலனால அது கொஞ்சம் மாத்திக்க வேண்டிய விஷயம் பிரதர் அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. ஏன்னா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே வெஞ்சன்ஸ் வந்து எப்படி சொல்றது, கொட்டியே வச்சுக்க கூடாது. இப்போ அன்ஷிதா பண்றது என்ன, அவங்க மேல என்ன பெரிய தப்புன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லா எமோஷன்ஸையும் பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே வச்சுக்கிறாங்க. எங்க திடீர்னு ஒரு இடத்துல வெடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஓவரா பஸ்ட் அவுட் ஆகி ஆப்போசிட்ல இருக்கவன பார்த்தீங்கன்னா மொத்தமா முடிச்சு ஒரு அளவுக்கு போயிடுறாங்க. இங்கேயே இப்படின்னா இப்போ பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே அன்ஷிதாவோட கோவம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பிரதர் வந்து அதான் சொல்றாரு, இல்லை அன்ஷிதாவோட கேரக்டரே இப்படி தான் அப்படின்ற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல தோணுதுன்னா, அந்த கேரக்டர் கேவலமான கேரக்டர், அதை கொஞ்சம் மாற்றினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கமெண்ட்ஸில் போய் பார்க்குறேன், அந்த ப்ரோமோ வந்ததில்ல, ஆக்சுவலாக இந்த 4th ப்ரோமோ கமெண்ட்ஸில் போய் பார்க்குறேன், அன்ஷிதா ஃபேமிலி வந்து எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க, இதே மாதிரி அன்ஷிதாவும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்பா அப்படியா தெரியுது அப்படின்னும் போது எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அன்ஷிதா ஃபேமிலி மாதிரி தான் அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல கேரக்டர் எல்லாமே இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வன்மத்தை வந்து மொத்தமாக உள்ள வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, இந்த வன்மத்தை வந்து மொத்தமாக அப்பப்போ இறக்கி வைக்காம மொத்தமாக ஒரு இடத்துல இறக்கி வச்சா இப்படி தான் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா மஞ்சரி கிட்ட அன்ஷிதா காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் அந்த மஞ்சரி, அது சரி, அந்த சம்மந்தி மேட்டருக்கு அப்புறமா அன்ஷிதா வெளியே தெரிஞ்சது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான். ஏன்னா மஞ்சரி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டாங்க. மஞ்சரியை பார்த்தாலே அடிப்பண்டா அப்படின்ற மாதிரி ஒரு மோடுக்கு போயிட்டாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மஞ்சரி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. விஜய் சேதுபதி கூட அன்ஷிதா கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்றதுனால அவங்க எது சொன்னாலுமே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தார்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதாக்கு தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஆக்சுவலாக ராணுவ கீழே விழுந்திருப்பார்ல, கீழே விழுந்த இடத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடிக்கிறான்னு சொல்லியிருப்பாங்க.
வச்சிருப்பாங்க. அன்ஷிதா சொல்லியிருப்பாங்க. அப்போ மஞ்சரி எந்திரிச்சு என்ன சொல்லியிருப்பாங்க, இல்ல ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டான், அவன் வந்து இந்த மாதிரி அடிபட்டுருச்சு, அதாவது இப்போ வந்து அவனுக்கு வந்து டாக்டர் வந்து பார்த்துட்டாரு, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து எல்லாம் சாரி கேட்குறீங்க, ஆனால் நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பண்ணாதீங்க, அவருக்கு அடிபடலனாலும் நீங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அன்ஷிதா எந்திரிச்சு கோவப்பட்டிருப்பாங்க. இல்லை நீங்கள் வந்து நாங்கள் வந்து மனசார தான் நான் சாரி கேட்குறேன், அதுக்கு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டிருப்பாங்க. ஸோ அதை தான் விஜய் சேதுபதி சொல்கிறாரு. இப்போ அவங்க சொன்ன விஷயம் கரெக்ட், மஞ்சரி சொன்ன விஷயம் கரெக்ட். அப்படி சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்தாலுமே இது மஞ்சரி சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்கோசமே நீங்களாம் பார்த்தீங்கன்னா அது அகேன்ஸ்டாக மாறிடுறீங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொன்னது பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அன்ஷிதா சௌந்தர்யா இவங்க 2 பேருக்கு தான் விஜய் சேதுபதி சொல்லியிருந்தாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க மைண்டில் என்ன பண்ணிட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக மஞ்சரினா இப்படிப்பட்ட கேரக்டர் தான், ஜாக்லினா இப்படிப்பட்ட கேரக்டர் தான் அப்படின்ற மாதிரி 2 கேரக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அன்ஷிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எது யார் தெரியுமா, ஒன்று மஞ்சரி, இன்னொன்று ஜாக்லின். ஜாக்லினும் ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செட் ஆகாது, டஃப் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஜாக்லின் பார்த்தீங்கன்னா பெருசாக அன்ஷிதா கிட்ட வச்சுக்க மாட்டாங்க, கொஞ்சம் தள்ளி தள்ளியே போயிட்டு இருப்பாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் தான் ஆக்சுவலாக இந்த சண்டையில் இந்த டாஸ்கில் தான் செங்கல் டாஸ்கில் தான் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு கைகளை பாரம், ஏன்னா எப்படி சொல்ல ரொம்ப எப்படி சொல்ல பக்கத்தில் வராமே இருந்தாங்க. ஆனால் திடீர்னு அந்த டாஸ்கில் வந்து 2 பேரும் மோதிக்க வேண்டிய சுச்சுவேஷன், அதுவும் ஒன்றும் எப்படி சொல்லுது ஃபிசிக்கலாக மோதிக்க வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்னும் போது 2 பேருக்குமே ஆக்சுவலாக எப்படி ஒட்டாம தான் இருந்தது. திடீர்னு அந்த சமயத்தில் இதுக்கப்புறம் இல்லடா அவ்வளோதானே முடியாதா அடிச்சு தானே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அடிச்சுக்கிட்டதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வீட்டிலேருந்து வந்து முரண்பாடு யாருக்கு இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஓப்பனாக சொல்லணும்னா, அதாவது இப்போ மனசாட்சிக்கு உகந்த சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இது சௌந்தர்யா வீட்டில் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் சொல்லணும். அதாவது என் பொண்ணுகிட்ட தான் எனக்கு முரண்பாடு இருக்குது, என் பொண்ணு பண்ணுற சில விஷயம் தப்பாக இருக்குது, அதை மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா ஃபேராக இருக்கும். இல்லை மஞ்சரி ஏமா நீ பண்ணுறது தப்புமா, இந்த மாதிரி என் பொண்ணை வந்து அப்படிலாம் திட்டாதம்மா, அன்ஷிதாவெல்லாம் அந்த மாதிரி நடிக்கிறாங்க, அதாவது நடிக்கிறாங்கன்னு அவங்க தான் சொன்னாங்க, இருந்தாலும் என் பொண்ணை வந்து நீ இந்த மாதிரி தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதம்மா அப்படின்ற மாதிரி மஞ்சரி கிட்டேயும் ஜாக்லின்ட்ட போயிட்டு இல்லைம்மா என் பொண்ணை வந்து இப்போ எப்படி பண்ணி அடிக்க வருவா அப்படின்ற மாதிரி ஜாக்லின்ட்டையும் 2 பேர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கலாம். ஆக்சுவலாக முரண்பாடு யார்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக கேட்கலாம், ஆனால் அது கேட்கறது நியாயமா இல்லையா அப்படின்றத அவங்களே வெளியே ஷோ பார்த்துட்டு வந்துருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்போ இந்த கேரக்டரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குங்க. எப்படின்னா வீட்டுக்குள்ளே அதிகமாக கேம் ப்ளே பண்ணல, இப்படி ஜம்முன்னு தான் இருந்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் இந்த கோட் எடுக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்து இருக்கிற இடம் தெரியாமல் ஒரு மாதிரி அமைதியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேம் ப்ளே வந்தது. ஆனால் டாஸ்கில் அந்த மாதிரி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவங்களோட கேம் ப்ளே எங்கே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஆக்சுவலாக எப்படின்னா ஒரு 3 வாரம் அமைதியாக இருப்பாங்க, 3 வாரத்துக்கு அப்புறம் ஒரு சண்டை பெரிய சண்டையாக போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறம் அன்ஷிதான்ற ஒரு கேரக்டர் உள்ளே இருக்கிறது தெரியும், ஓகேங்களா. வீக்கெட் ஆனால் விஜய் சேதுபதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, அவங்க வந்து தப்பு பண்ணாலும் சரி தப்பு பண்ணலனாலும் சரி ரொம்ப சாஃப்டாகவே பேசுவாங்க. அவங்கள வந்து விஜய் சேதுபதி அடிக்கவே தோணாது, ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவ்யமாக பேசுவாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அவருக்கும் பெருசாக திட்ட தோணாமல் லைட்டாக திட்டிட்டு போயிடுவார். ஸோ இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் தான் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. அதாவது அவங்க கேரக்டர் இப்படி தான், அவங்களுக்கு கோவம் வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கும் யார் என்னன்னு பார்க்காம மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசி தான் அன்ஷிதாவோட கேரக்டர் என்ன அப்படின்ற மாதிரி வெளியே கொண்டு வந்தாங்க. இப்போ அவங்க வீட்டிலேருந்து வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, இல்லை அன்ஷிதா அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லை, அவள் வீட்லேயும் இப்படி தான் இருப்பா. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி கோவப்படுறாலோ அதே மாதிரி கோவப்பட்டுட்டு அதுக்கு அடுத்த நிமிஷமே போய் பாசத்தை காமிச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஜாக்லினும் இதை தான் இந்த வீக்கெண்டில் சொல்லியிருந்தாங்க. அன்ஷிதாவை பொறுத்தவரைக்கும் இப்படி தான் சார் வாழ்றாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கோவப்படுறாங்க, மொத்தமாக கோவத்தை வெளியே கொட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசத்தை வச்சு அது கவர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஜாக்லின் சொல்லியிருந்தாங்க. அதே விஷயத்தை தான் அவங்க பிரதரும் சொல்கிறாரு, அவள் இங்கே இருக்கிற மாதிரி தான் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை வச்சு தான் நானும் சொல்கிறேன், அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இப்போ வந்து அன்ஷிதா இந்த மாதிரி இருக்காங்களா, வீட்டில் இருக்க மாதிரி கேரக்டர் தான் இங்கேயும் இருக்காங்க, ஸோ அதனால் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு நம்ம பிரதர் சொல்றாருல, இது வந்து கரெக்ட்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து இது வந்து கம்பல்சரி 2 இடத்துல இருக்கிறது தப்பு தான், அப்படி எப்படி இருந்தாலும் அன்ஷிதா இவ்வளவு வன்மத்தோட இருக்கிறது தப்பு தான், அதை மாத்திக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணலாம். பை பை.